கதை இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு அந்த தொலைத்தொடர்பு ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு வதந்திகள் ரீதியாகவோ இல்ல தேவையில்லாத குழப்பத்துகளுக்கு ஆட்பட்டு இன்னும் சொல்ல முடியாத துயரங்கள்லாம் என்னுடைய உள்ளக்கடத்துல போட்டிருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிகழ்வுகள் சம்பவங்கள் துக்ககரமான அமைப்புகள்லாம் நடந்திருக்குமா. அப்ப திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி நிச்சயதாம்பலத்துக்கு முன்னாடி நிக்கிறது எத்தனையோ இருக்கு. திருமணம் ஆவறதுக்கு பிறகு தெரிஞ்சு இந்த மாதிரி குற்ற அமைப்பு நாங்கள் ஐயோ நாங்கள் தப்பிச்சிட்டோம், என் தாய் தகப்பனை ரொம்ப பெற்ற தாய் தெய்வத்துக்கு மேலே நான் கருதுனேன், எனக்கு இருக்கிறது 2 ஒரே பையன், எனக்கு இருக்க தாய் தகப்பு மேலே அளவு கடந்த பாசம் உள்ளவன், சகோதரி மேலே பாசம் உள்ள இப்படிப்பட்ட பெண்ணை கட்டி நாங்கள் என்னையா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கும் பொழுது அப்போ அது என்னம்மா அந்த மாதிரி நடக்கணும்லாம் உங்கள் ஜாதகத்தில் விதி இல்லைம்மா. உங்கள் பையனுக்கு நிச்சயதாம்பலம் தெரிவித்து திருமணம் நிற்க வேண்டும் என்பது அமைப்பு இருக்கிறத ஒழிய நல்ல நிலை மேம்பாட்டில் 2ஆம் இடமும் கௌரவஸ்தானம் அதற்குதான் முதல் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானம் எப்படி இருக்கிறது, அதே போன்று கௌரவ புத்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது, 7ஆம் இடம் களத்திரபாவம் எப்படி இருக்கிறது, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளையதார ஸ்தானத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம பொருத்தத்தை அமைக்கணும். 9 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு பார்த்து 11 நாளில் தாலி இருந்தது எத்தனை, வாழவே போனது எத்தனை. அதே மாதிரி பிரிவினை தோஷங்கள் 1 மாசம் 2 மாசத்தில் எத்தனையோ ஜாதகங்களை நான் என்னுடைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை அனுபவ ரீதியாக அமைப்பில் பார்த்த அடிப்படையில் இவ்வளவு தூரம் நம்ம பேச முடியுது. அதே போன்று பாருங்கள். கண்டிப்பா சார், இதை பத்தி நீங்க தொடர்ந்து சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் அஸ்ட்ராலஜில. வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்க இருந்துமா கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து திலகவதி பேசுறேன். ஓகே திலகவதி, நீங்க யாருக்கு பலன் கேட்க போறீங்க? என் பையன் கேட்கணும் மேடம். ஓகே, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம். சொல்லுங்க. விக்ரம். ஓகே. மீன ராசி. ஓகே. ரேவதி நட்சத்திரம். ஓகே. லக்னம் மிதுன லக்னம். ஓகே. அவரோட வயசு எவ்வளவுமா? 9/5/2002. ஓகே, நீங்க அவருக்கான என்ன பலன்மா கேட்க போறீங்க? அவன் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் டல்லா இருக்கான், 9th படிக்கிறான், எப்படி படிப்பான், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்கணுங்க. ஓகே, இப்ப சார் உங்களுக்கான பதில் சொல்வாரு, கேளுங்க. அம்மா நமஸ்காரம்மா. அம்மா உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மிதுன லக்னம். மிதுன லக்னம்மா. உங்க மகனுக்கு இப்ப வயது என்னம்மா? 2002ல பிறந்தான் சார். அப்படிங்களாம்மா. கேள்வி வந்து கல்வி எப்படி கொஞ்சம் சாதக தாரையில படிக்கல, கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு தானே உங்களுடைய கேள்வி. 2 வருஷமா ரொம்ப டல்லா படிக்கிறான். ரைட்டுங்கம்மா. அதாவதுமா உங்க மகன் பிறந்திருப்பது மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி வந்து மீனராசி என்று சொன்னீர்கள். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர திரிகோணாதிபதி 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்திற்கு 10ல் அமர்ந்திருந்து கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்ட வாய்ப்போடு உங்கள் மகன் பிறந்திருக்கிறான். மிதுன லக்னத்திற்கு சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடியவன் நல்ல நிலை மேம்பாட்டில் இருந்தால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய தடைக்கற்கள் இருந்தாலும் கல்வி ரீதியாக இன்றைக்கு வேண்டுமென்றால் தடைக்கற்கள் இருக்கலாமா. 4ஆம் இடம் வித்தை ஸ்தானத்தை கல்விக்குண்டான ஆதாய ஸ்தானத்தை அந்த சந்திரன் பரிபூர்ணமாக பார்வையிடுவதனால் உங்கள் மகனுக்கு கல்வி ரீதியாக ஆக்சிலேஷனும் தடுமாற்றம் இருந்தால் வாழ்க்கைங்கிற பாதை 23 வயதுக்கு பிறகு சிறைகடித்து பறக்கக்கூடிய ஐஸ்வர்ய பாக்கியங்கள் இந்த குழந்தைக்கு உண்டு. அதுவும் மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தசமகேந்திரத்தில் வலுத்திருப்பது முதல் தர ராஜயோகத்தை கொடுக்கும். நடைமுறையில் நல்ல திசை மேம்பாட்டில் வந்தால் கட்டாயம் நான் சொன்ன அமைப்பு நிச்சயம் அரங்கேற போரும். அழைத்திற்கு மிக்க நன்றி அம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். அதே போன்று பாருங்கள்மா, யார் ஒரு ஜாதகத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் பாவமும் லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோக ருணாதிபதியும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவமான அந்த ஸ்தானமும் 6 குடையவன் 6ல் அமர்ந்து 7 குடையவன் 7ல் அமர்ந்து 8 குடையவன் 8ல் அமர்ந்து விட்டால் இவன் யாரை திருமணம் செய்தாலும் இவருக்கு மனைவியினுடைய ஆட்சி தான் மேலோங்கி நிற்கும். கணவனுடைய ஆட்சி ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்படி இருந்தால், அதே போன்று ஆப்போசிட்டாக பெண் ஜாதகத்தில் அப்படி வாய்த்து விட்டால் கணவனுடைய ஆட்சி விடம் தான் அங்கே மேலோங்கி இருக்கும், மனைவியினுடைய ஆட்சி கீழ் சற்று தாழ்ந்துதான். நிச்சயமாக இதெல்லாம் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். இப்படி இருக்கையிலே ஒரு பெங்களூர்ல ஒரு பெண்மணி என்னை தன்னந்தனியாக பார்க்க கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் ஒரு அம்மையார் என்னை பார்க்க வந்தார். பார்த்த உடனே தனுசு லக்னம் அந்த பெண் அந்த ஆண் ஜாதகம் பிறந்திருந்தது. தனுசு லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே பாருங்கள் புதன் ஆட்சி. தனுசு லக்னத்திற்கு 6 குடையவன் 6ஆம் இடத்திலே சுக்கராச்சாரியார் ஆட்சி. தனுசு லக்னத்திற்கு 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பீடத்திலே சுக்கிரன் புதன் சந்திரன் ஆட்சி. லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் 4ஆம் இடம் தசம கேந்திரத்தில் குரு பகவானும் ஆட்சிமா. அதாவது தாய் சொல்லை தட்டாதே என்று சொல்வதை போல இந்த ஜாதகனுடைய தாய் ஸ்தானம் 4ஆம் இடத்துல வலிமை பெற்ற ஸ்தானமாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்தனால் இவருக்கு திருமணமானதிலிருந்து கணவனுடைய பேச்சை இவர்கள் கேட்டு நடப்பதை விட இவருடைய இந்த அம்மையார் தன்னுடைய பேச்சை கேட்டுதான் குடும்பமே நடக்கும்.
அந்த மாதிரி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பெண். ஏன்னா 4ஆம் இடம் தாய் ஸ்தானத்தில் ஆஜான பகவான் அந்த குரு பகவான் தனித்து அமர்ந்திருந்தான். அப்ப கணவனும் அடங்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தாலும் புதன் சில ஊழல்கள் ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள். அப்ப 2 பேருக்கு ஏன்னா புதனும் அங்க எடுத்தான். தாய் ஸ்தானத்தில் கை வைத்து பார்த்தால் மீனமாக வரும். 7ஆம் பாவத்துக்கு அதுதான் இவனுக்கு 7ஆம் பாவத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிற கணவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதான், அதோடு அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவரும் இறந்து விட்டார், பிரிஞ்சிருந்தாலும் இறந்து விட்டார். சரி, ஒரே ஒரு மகனை நல்ல சிறப்பான முறையிலே தாளாட்டி சீராட்டி நல்ல நிலையில படிக்க வைத்து இன்னைக்கு யூஎஸ்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தார். நல்ல வசதிமா, பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செல்வந்தனுடைய வீட்டில் பிறந்த அந்த பையன் சகலவிதமான சௌபாக்கியமும் இருக்கிறது. ஆனால் செல்வந்தனுடைய அமைப்பை பார்த்து மிகப்பெரிய அதே மாதிரி வசதியான வீட்டில் கை நினைப்பதை விட ரொம்ப ஏழ்மையான வீட்டில் நாம் பெண்ணை கை நினைத்தால் என்னுடைய பேச்சையும் அதாவது மாமியார் பேச்சையும் தட்டாமல் மதிக்கக்கூடிய மருமகளாகவும் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய பெண்ணாகவும் தன்னுடைய கணவன் பேச்சையும் கேட்டு நடப்பாள் என்றுதான் ஸ்ரீரங்கத்திலே ஒரு கணவன், அது பெங்களூரில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கல்யாணம் பண்றாங்க. ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலிமா. அந்த பெண் நல்லா படிச்சிருக்கிறா, நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, சொந்த வீடெல்லாம் கிடையாது, வாடகை வீட்டில் தான். ஒரு 10 பவுனோ 15 பவுனுக்குள்ள தான் அந்த பெண்ணுக்கு சீதனமாக போட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் வீட்டில் பாருங்கள், தாய் தகப்பன் 2 பேர் தான், ஒரே ஒரு ஒத்த பொண்ணு. அப்ப அதை கல்யாணம் பண்ணோம்னா எந்த விதமான சிக்கலும் இல்ல. அதாவது மச்சனும் கிடையாது, ஒழுங்கையாலும் கிடையாது, நங்கையாவும் கிடையாது, யாருமே கிடையாது. தான் இட்டதே சட்டம், தான் இடப்பதே ஆட்சிங்கிற மாதிரி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ராஜ்யம் ஆளலாங்கிற தாயினுடைய கணக்கு. ஆனா பையன் தாய் பேச்சை மீறாதவன். தாய் என்ன சொல்றாங்களோ அதே கேட்பான். அதே போல திருமணம் ஆகுதும்மா. திருமணம் ஆகி மரும வீட்டுக்கு வர்றாங்க. இவன் ஜாதகத்தால தான் மனைவி யார கல்யாணம் பண்ணாலும் அந்த வைஃப் வந்து டாமினேட்டிங் ஆயிடுவாங்க. ஆமா, எகென்ஸ்டா நிப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா நிப்பாங்க. ஏன்னா இவன் ஜாதகத்தெல்லாம் தனுசு லக்னத்துக்கு 7ல புதன் ஆச்சு, சுக்கிரன் ஆச்சு, சந்திரன் ஆச்சு. வந்த ஒரு மாசம் தான் குவைட்டா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3வது மாசம் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்து. 2வது சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை எல்லாத்தையும் நீ யூஎஸ்ல இருந்து சம்பாதிக்கிறது அத்தனையுமே என்னுடைய தாய் தகப்பனுக்கு தான் அனுப்பணும். 2வது தாய் தகப்பன் பேர்ல ஒரு வீட்டுக்கு 4-5 வீட்டை எழுதி வைக்கணும். இதெல்லாம் ரூல். அவன் அந்த பையன் சொல்றான் போன் பண்ணி, இங்கிருந்து இன்னும் கூட்டிகிட்டே போகலாமா, 2-3 மாசம் தான் ஆகுது, ஸ்ரீரங்கத்துல இருந்து இத்தனை தொலைபேசியில அலைபேசியில இத்தனை ஒரே யூஎஸ்ல இருக்க அந்த பையன் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் 3 மாசம் இருந்துட்டு மாமியாருக்கு பிரச்சனை ஏற்பட்டு ஸ்ரீரங்கத்துல வந்து இருக்கிறாங்க. மாமியார் வீட்டுல இருந்து போயிட்டாங்க. 2 பேருக்கு ஒத்து வராது. இவங்களும் குரு அந்த ஸ்தானம் அசுர குருவும் ஆச்சு, அதே மாதிரி புதனும் ஆட்சி விடும். அப்ப மாமியாரோட பன்மடங்கு பவர்ஃபுல்லான பெண் அல்லவா. என்னப்பா அது இவ்வளவு தூரம் ஒரு மைனஸான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஜாதகத்தை என்ன பார்க்க வந்தாங்க. ஏம்மா, உங்க பையனுக்கு வசதி வாய்ப்பு என்பது குறைஞ்ச இடத்துல கல்யாணம் பண்ணா மட்டும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு வீர தீரங்கிறது மாறி போயிடுமாம்மா. உங்க மகன் ஜாதகத்துல பிறக்கும் போது அந்த அம்சத்தை வாங்கிட்டு இப்ப என்னையா பண்ணலாம், ஒண்ணு தாயா அல்லது தாரமா, 2ல ஐயோ நான் வேணா பிரிஞ்சு போயிடுறேங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் விவாகரத்துனா எங்க இதுல ஏற்கனவே நான் என் கட்டின கனவுனால ஏகப்பட்ட சீரழிவுகளை அழிஞ்சேன். அது இல்லாமல் என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டு அந்த பையனை எடுத்த நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் வளர்த்திருக்கேனுங்க. யூஎஸ்ல இருந்து என் பையன் வரப்போறான், வந்தவொடனே விவாகரத்தான். எனக்கு அந்த பெண்ணு தேவையில்லை, உன்னை மதிக்காத பெண்ணு எனக்கு தேவையில்லை. இப்போ வாழ்க்கை என்ன ஆகும்? அப்ப இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானமும் இந்த பையஞ்சாத்துல வலிமையா இருக்கு. அப்ப வந்து பார்த்தா விவாகரத்தான். நீங்க சொல்லி அமைதி காத்து பொறுமை காத்து நீங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் செல்வம் இருக்கு, யாருக்காக கொடுக்க போறீங்க? உங்க மகனுக்கும் மருமகளுக்கு தான். அதனால இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கேபிட்டல் எழுதி வைக்கிறதுனால தப்பு இல்லையே, சம்பளம் கொடுக்குறேன்னு உங்க மகனை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுங்க. இல்லைன்னா மறுமணத்திற்கு உண்டான அமைப்பு தான். ஏற்கனவே இந்த ஸ்தான பிரகாரம் இப்படித்தான். அப்போ இவர் ஜாதகத்தில் இவர் பவர்ஃபுல் கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு தக்கவாறு மனைவி ஜாதகத்தில் அந்த பவர்ஃபுல்லான 7ஆம் இடம் கணவன் ஸ்தானத்தை வழுக்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்து மேட்ச் பண்ணணும். இது ஆமா, இது ஒரு தவறான மேட்சிங் தான். அதாவது நான் பார்த்து தவறாக தவறு இல்லையோன்றது விதி பயன் என்னவோ, ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்வதை போல அவர்களுக்கு நிச்சயமா ஒரு ஜாதகத்துல பாருங்கள், இந்த மகர லக்னத்துல பிறந்து 12ல் குரு இருந்தாலோ, மகர லக்னத்தில் பிறந்து தனித்த குரு 3ஆம் பாவத்தில் இருந்தாலோ, அல்லது துலா லக்னத்தில் பிறந்து 3ல் குரு தனித்திருந்தாலோ, அல்லது துலா லக்னத்தில் பிறந்து 6ஆம் பாவத்தில் தனித்திருந்தாலோ, மனதிடம் என்பது இவர்களுக்கு இமயமலையை போன்று. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படி இருந்து ராகுவோட சங்கமித்து விட்டா அந்த குருவோட ஒரு ஆண் ஏதாவது ஒரு தவறா லைட்டா ஒரு வார்த்தை விட்டுட்டா வாயெல்லாம் பேச மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார் அடிதான். யாரா இருந்தாலும் நிறைய போல்டான பெண்மணிகள்லாம் நான் பார்த்திருக்கேம்மா. அதே மாதிரி ஒரு போல்டான ஆண்களையும் நிறைய ஜாதகத்துல நான் என்னுடைய ஆராய்ச்சி கடையில பார்த்திருக்கேன். அதே மாதிரி இருக்கிறதுலயே ஒரு எதிர்ப்பு சக்திகள் ரொம்ப ரொம்ப குறைந்த நட்சத்திரம் எது தெரியுமாம்மா? 3 நட்சத்திரம் உடல் எதிர்ப்பு சக்திகள்.
எந்தெந்த நட்சத்திரம்? சிம்ம ராசி மக நட்சத்திரம்மா. அவர்களுக்கு இயற்கையாகவே ஹார்மோன் சுரப்பி பாதிப்பு இயற்கையாகவே இருக்கு. நான் ஆராய்ச்சி பண்ண அளவுல பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு வந்து உடம்புல எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம், அதே மாதிரி மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம். இந்த மாதிரி ஜாதகத்துல அந்த கேது பீடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ அஸ்வினி நட்சத்திரம், அப்ப மேசராசியில் இருக்கு பாத்தீங்களா, சந்திரனோட கேதுவோ அல்லது சிம்ம ராசி மக நட்சத்திரம் பெற்று சந்திரன் சிம்ம ராசியில வந்து கேதுவோட பீடித்திருந்தோ அல்லது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் கேதுவோட பீடித்திருந்தோ இவர்களுக்கு உடல் ரீதியான பிணிகள் என்பது இயற்கையாகவே பிறக்கும் பொழுதே கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவர்களுக்கு உடம்பு ரீதியான எதிர்ப்பு சக்திகள் குறையும். அது இல்லாமல் பெண்களா இருந்தா பீரியட்ஸ் ப்ராப்ளம், அது இல்லாம பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான அலர்ஜி, தடிப்பு, சைனஸ் சம்பந்தமான வீசிங் சம்பந்தமான அலர்ஜி, தும்பல் அடிக்கடி நிகழ்றத பார்க்கலாம். எதிர்ப்பு சக்தி இல்லாம இம்யூனிட்டி சிஸ்டம் அது மட்டும் இந்த ஒரு சூழல் மட்டும் இல்லாம இரண்டாவது காலப்போக்கில நல்லா இருக்காங்கன்னு வச்சு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், என்றாவது ஒரு கால சொல்ல ஏதாவது ஒரு கைக்கு ஒரு குறை ஏற்படுறதோ, காலுக்கோ அவய குறைவு ஏற்படுறதோ, மன ரீதியாக டிப்ரெஷன் மைண்டை கொடுக்கறதோ, இந்த 3 அமைப்புலையும் நான் ஆராய்ச்சி கணையில பார்த்திருக்கேன். எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது, இதுலயும் ஒரு 65% தான். நிறைய அமைப்புகளை சொல்ல வந்தால் உங்கள் முகத்திரையை பார்க்கும் பொழுது நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் என்று தெரிகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே சங்கரா தொலைக்காட்சியிலே வியாழக்கிழமை காலை 10 to 10:30 மணி மீண்டும் சந்திக்கிறேன். அது மட்டுமல்லாமல் வருகிற 22ஆம் தேதி பெங்களூர் விசிட் பண்ற, 16ஆம் தேதி என்று சொல்லி இருந்தேன், சில வேலை வாய்ப்பு ரீதியாக மாற்றி இருக்கிறேன். பெங்களூர் விசிட் வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி காட்டன் பெட் ரோட்ல, அதாவது மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் காட்டன் பெட் ரோட்ல ஆதிநாராயணன் டெம்பிளுக்கு அருகில பாத்தீங்கன்னா லக்கி இன் ஹோட்டல்ல 1 day 22ஆம் தேதி விசிட் பண்றாங்க. முன்பதிவு பெற்றுக் கொள்ளுங்க. அது மட்டுமல்லாமல் சென்னை திருவான்மியூர்ல என்னுடைய ஆபீஸ் இருக்குங்க. வெள்ளி, செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னை திருவான்மியூர்ல பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னை கரூர்ல சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை சந்திக்கிறேன் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார், நீங்க வந்து ஒவ்வொரு நம்ம எபிசோட்லயும் வந்து ரொம்ப வித்தியாசமான உங்க அனுபவங்களை பத்தி தொடர்ந்து எங்க கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றிமா. என்ன நேயர்களே, நம்ம நிறைய விஷயம் ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ சார் சொன்ன மாதிரி சார் போய் நீங்க வந்து பெங்களூர்ல இந்த 22nd பார்க்கணும்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல வர நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க போய் சார் பார்க்கலாம். அதே மாதிரி கரூரா இருந்தாலும் சென்னையா இருந்தாலும் நீங்க கால் பண்ணிட்டு சார் போய் ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். ஸோ மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாத்னா. நன்றி, வணக்கம்.